ஓகே 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 ஓகே. அக்கா அக்கா, நீங்க யாரு? நீங்க யாரு? இந்த வீட்டை பாத்துக்கிறவன். ஐயாவும் அம்மாவும் வெளியில போயிருக்காங்க. அக்கா எங்க? ஓஹோ, நீங்க இந்த வீட்டு சொந்தக்கார அம்மாவுடைய தங்கச்சியா? இப்ப அவங்க எங்க இல்லம்மா, வீட்டை வித்துவிட்டு வேற இடத்துக்கு குடி போயிட்டாங்க. அக்கா வீட்டு வித்துடுச்சா? எங்க அக்கா எங்க இருக்கு? தெருக்கோடியில இருக்காங்கம்மா. அக்கா அக்கா, விஜயா விஜயா, நீ வந்துட்டியா? விஜயா நீ வந்துட்டியா? விஜயா விஜயா, அக்கா அக்கா, விஜயா விஜயா. அக்கா, எந்த கோலத்துல என்ன பார்க்கணுங்கிறதுக்காக இந்த கோலத்துக்கு நீ ஆளானியோ, எந்த உடையில என்ன பார்த்து சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நீ சைடுல உன்னுடைய அருமை தங்கச்சி வந்திருக்கு. ஆசை தீர என்ன பாத்துக்கா, பாத்துக்க. விஜயா, நீ வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா? வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா? வாங்கிட்டக்கா. ஆண்டவனே ஆண்டவனே, நீ ஆசையை நிறைவேற்றிட்ட. என் தங்கச்சி வக்கீலாயிட்ட, என் தங்கச்சி வக்கீலாயிட்ட. அப்பா அம்மா, நான் மரபொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்த சின்ன வயசுல என் மடியில நீங்க போட்டுட்டு போன உங்க குழந்தைய நானே வளர்த்து ஆளாக்கி வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன், வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன். அம்மா, அவளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அவளை ஆசீர்வதிங்க. அக்கா, என் வாழ்வுக்கு ஒளி கொடுக்கறதுக்காக எரிஞ்சு எரிஞ்சு கருகி போன தியாக தீபமே, என் தெய்வமே, முதல்ல நீதான் என் ஆசீர்வதிச்சு. நல்லா இருமா, நல்லா இரு. அக்கா அக்கா, விஜயா. ஏக்கா, நான் படிச்சு பட்டம் வாங்கினா போதும்னு பரம்பரையா வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு இந்த ஓலை குடிசையில வந்து கிடக்குறியே, இது உனக்கே நியாயமா? இல்லம்மா, இதெல்லாம் உனக்கு முந்தையே தெரிஞ்சா படிப்படியோட மறந்துட்டு எங்க அக்கா தான் முக்கியம்னு உங்ககிட்ட ஓடி வந்திருப்பேன்னு. அதனாலதான் உனக்கு தெரியப்படுத்தாம இருந்துட்டேன். ஓஹோ, ஆமா, வீட்டை எப்ப வித்த? ஒரு 5-6 மாசம் இருக்கும். நான் தோழிகளோட இங்க வந்திருந்தேனே, அதுக்கப்புறமா? அதுக்கு முந்தைய. புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டை வித்தது எனக்கு தெரியக்கூடாது, நீ குடிசையில இருக்கிறத பார்த்து என் கூட வந்தவங்க என்ன குறைச்சலாம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வீட்டை வாங்கினவங்க கிட்டே போய் பிச்சை கேட்டு அங்கேயே தங்கி இருந்து எங்களுக்கு விருந்து வச்சு அனுப்பி இருக்கு. அப்படித்தானே? என்னம்மா இப்படி எல்லாம் கேக்குற? ஏன் இப்படி பாக்குறேன்? உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இந்த உலகத்துல நான் பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பெற்றிருக்கிற கடனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த ஒரு பிறவி போதாம இன்னும் பல பிறவி எடுக்கணுமே, அதுக்கு தெய்வம் மனசு வைக்குமான்னு பாக்குறேன். என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? ஆமாக்கா, என் மேல உனக்கு இருக்கிற பாசம் உன்னை தெய்வம் ஆக்கிடுச்சு, என்ன பைத்தியம் ஆக்கிடுச்சு. தெய்வமும் பைத்தியமுமா நீயும் நானும் காலங்களை எல்லாம் கடந்து யுக யுகமா வாழ்ந்துகிட்டு இருப்போம்க்கா. வீடு போனா போகட்டுமா, நீ வக்கீல் ஆயிட்டல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆஸ்தி. அக்கா, முதல்ல நான் கோர்ட்ல வழக்காட போறதுக்கு முந்தி உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அப்பதான் எடுப்புல எனக்கு வெற்றி கிடைக்கும். எப்பவுமே உனக்கு வெற்றிதாமா. ஏன்னா சின்ன வயசுலயே அக்கா நியாயத்துக்காக சொந்த பந்தம்னு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதை வச்சுதாமா நான் சொல்றேன். விஜயா விஜயா, நீ முதல்ல கச்சேரியில போய் பேசும்போது நான் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து உன்னை பார்த்து பார்த்து பூரிச்சு போவேனே. அக்கா, நாளைக்கு நீங்க கூட பட்டணத்துக்கு புறப்படு. ஐயோ சாமி, நான் கூட வா. பின்ன இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? விஜயா, ஐயா, இதுவரைக்கும் உங்க அக்கா உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுச்சு. இனிமேதாம்மா நாம அதுக்கு செய்ய வேண்டிய மங்கள காரியங்களை செய்யணும். என்னையா இதெல்லாம்? ஆமாக்கா, ஐயா சொல்றது உண்மைதான்.
ஐயா, அக்கா கல்யாண விஷயமா நீங்க ஏதாவது யோசனை பண்ணிருக்கீங்களா? இனிமே தானா? இதுக்கு முந்தி எத்தனையோ தடவை முயற்சி பண்ணேன். தங்கச்சி படிப்பு முடியட்டும், பட்டம் வாங்கட்டும், அது வரைக்கும் கல்யாண பேச்சையே எடுக்காதீங்கன்னு என்ன கண்டிச்சு வச்சிருந்தேன்ல. இப்போ படிப்பு முடிஞ்சது, நானும் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்னய்யா? கோயம்புத்தூர்ல ஒரு மாப்பிள்ளை இருக்கிறதாவும் அவருக்கு பெண்ணு தேவைப்படுறதாவும் கேள்விப்பட்டேன். எனக்கு வேண்டியவருக்கு எழுதியிருக்கேன். பதில் வந்ததும் நானே போய் பார்த்து பேசிட்டு வரலாம்னு இருக்கேன். அது வரைக்கும் அக்கா இங்க தனியா இருக்கணுமே. இது வரைக்கும் நீங்க தான் இங்க துணையா இருந்தீங்களோ? அம்மா, என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிக்காம இந்த ஏழை உயிர் போகாதுமா. நல்லம்மா, நீங்க எங்க பார்த்து ஏற்பாடு செஞ்சாலும் சரிதான். கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஐயா. ஆட்டம்மா. விஜயா, அக்கா கூட பேசிக்கிட்டு இருந்தா போதுமா? உத்தியோகம் ஊருக்கு போவேனா? ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். புறப்படுறேன். अरे पिची इतनी पानी की ईएम पूछिட்டு இருந்தா ஒன்கே के போட்டோ ஸ்டுடியோ அதான் ஈயம் பூசத்தான் இப்ப முடியலையே. எங்க பார்த்தாலும் எவர் சில்வரும் பிளாஸ்டிக்குமா ஆயிடுச்சு. அதனால தான் அத்தை விட்டேன் இத்த புடிச்சேன். தப்பா? ஏன்டா ஊழையிடுற? சும்மா கவலைப்பட்டேன். ஏலே, நீ எதுலடா சேர்த்தி? ஒண்ணு ஆணா பிறந்திருக்கணும், இல்ல பொண்ணா பிறந்திருக்கணும். இப்படி ரெண்டு கட்டானா சந்தேகத்துல பிறந்து ஏன்டா இப்படி சந்தி சிரிக்க வைக்கிற? அதுக்கு நான் என்ன செய்தேன்? உன்னால என்ன செய்ய முடியும்? இது ஒண்ணு தெரியும் உனக்கு? யோ, காலகாலத்துல என்ன கடை முன்னால இவ்வளவு கூட்டம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நீ ஸ்டுடியோல சொல்லி போட்டோ எடுத்தோமையா, இந்த எல்லாம் நல்லாவே எடுக்கலையா. மகர கட்டை எடுத்தா நல்லா அவ்வளவு. அது இல்லையா, இந்த ஆள் போட்டோவை அந்த ஆளுக்கும், அந்த ஆள் போட்டோவை இன்னொருத்தருக்கும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டாயா. ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? இந்த கடையோட நல்ல பேரே போச்சியா. கண்டும் இல்ல, நீங்க எங்க ஸ்டுடியோ கொடுக்குறீங்க? சொல்லி வித்தையா இவன் கையில விக்கும் போது நல்ல பேர் எடுன்னு எடுத்துட்டான் சுத்தமா. தனியா வச்சிருக்கேன். வைக்க போறேன். நெகட்டிவ் எல்லாம் நம்பர் போடு, புரியுதா? அப்பதான் ஒழுங்கா கொடுக்க முடியும், ஆளுக்கு ஆள் மாறாது. போங்கய்யா, 3 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோ, போங்க. எப்ப நின்ன இப்படி தாங்கிட்டே இருக்கேன்னு நினைச்சிருக்கிறியா நீ? பால் சொம்பு வச்சிருந்த பழக்கம். சும்மா இருக்க மாட்டேன். பண்ணத்தான் ஒழுங்கா. யார் அங்கே? அடா தம்பி, அண்ணனா? பல வருடங்களாக நடிப்பு சான்ஸ் கிடைக்காமல் கடைசியாக தேடி தேடி அலைந்து இந்த ராஜபாற்ற அலங்காரத்தோடு நானே நடந்து வந்து விட்டேன். இந்த அறிவு கட்ட மகாராஜா, இப்போ கடை என் பேர்ல இல்லையா, அவர் பேருக்கு மாத்தியாச்சியா. நானே இந்த கடையை வித்துட்டு கோயம்புத்தூர்ல போய் போட்டோ கடை வைக்க போறேன். ஏன்னா அங்கதான் என் தங்கச்சியை கட்டி கொடுக்க போறேன். என் ராசு பார்த்து நான் நல்லா போட்டோ எடுப்பேன். விட மாட்டேன். எனக்கு வேண்டியது உன் கையாலே ஒரு போட்டோ எடு. அவன் கடக்கிறான் கலாய். இருங்கயா, கடைக்குள்ள வரக்கூடாது, உடனே போட்டோ எடு போட்டோ எடு உயிர் எடுக்கிறீங்க. எல்லாம் உன்னால வந்த விடையா. போர்டு இன்னும் என் பேர்லயே இருக்குது, அந்த போர்டை மாத்த மாட்டேன்ற. போட கட்டினா ஒருத்தரும் வரமாட்டானே. அப்ப 24 மணி நேரம் என்ன இங்கே உட்கார சொல்றியா? வழியில சொல்லி கொடுத்து பா. சொல்லி கொடு. தாயா, நீங்க எல்லாம் வந்து கேக்குறீங்க, ஒரே ஒரு வாட்டி எடுக்கிறேன். எல்லாரும் ஒன்னா உட்காருங்க, குரூப் போட்டோ எடுக்கிறேன். தனித்தனியாக தான் எடுக்க வேண்டும். ஒன்னா எடுத்த அப்புறம் தனித்தனியா பிரிச்சு தரேன். போய் உட்காருங்கய்யா, சீக்கிரம் பாயா. எங்க சிரி உன் சிரிப்பே இதானா? வேணாம், நீ வாயை மூடிட்டாரு, நான் எடுத்துறேன். அவன் என்னமா சமாளிக்க போறான்னு தெரியல. பாவம், கடவுள் தான் அவனை காப்பாத்தணும். நீ ஆளு பார்த்து வித்தியே. ஆள் கிடைக்கலையே, என்ன பண்ண சொல்ற? சரி சரி, நீ இதெல்லாம் கொண்டு போஸ்ட் பண்ணிடு. நானே நேர்ல போய் என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு எல்லாம் கொடுத்துறேன். அப்படியே விஜயாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ராகவன், ஸ்வீட் நீ கல்யாணம் எங்க கோயம்புத்தூர்லயா? ஆமாடி, மாப்பிள்ளை வீட்டுலதான். அவரு என் சொந்த மாமாவோட பிள்ளை. எங்க அண்ணனுக்கும் கோயம்புத்தூர்லயே ஸ்டுடியோ வச்சு கொடுத்து அங்கேயே இருக்க சொல்லிட்டாருடி. வெரி குட். உன்னை விட உங்க அண்ணன் தான் அதிர்ஷ்டசாலி. இந்த கல்யாணத்துல இன்னும் ஒரு விசேஷம். என்ன? உன்னுடைய கண்ணான காதலரும் பொன்னான இன்ஜினியருமான திருவாளர் சங்கர் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால அவரே முன்னிருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. அப்படியா? ஆமா, அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளும் வராங்க. ஆனா நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா உயிர் கோவையிலே, உடல் சென்னையிலே, இது இரண்டையும் இணைச்சு வைக்க இடையிலே என் திருமணம். மாப்பிள, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தங்கச்சி தங்கச்சின்னு இதனால வரைக்கும் பானுவே என் கட்சியாவே நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவளும் கட்சி மாறிட்டா. இனிமே அவ உங்க கட்சி. போட்டோ சிரிக்கிற மாதிரி சிரிக்காம வாழ்நாள் புறாவும் சிரிச்ச முகமாவே இருக்கும்படியா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சங்கர், சங்கர், அதுக்குள்ள தூங்கியாச்சா?
நினைக்கிறேன். அதுவும் அங்க யாரோ ஒருத்தர் ஒரு பொண்ணு கழுத்து நெரிச்சு கொண்டுட்டான். வா பார்க்கலாம். இந்த இடத்துலயா? ஆமா, இதே இடம்தான். யாரையுமே காணுமே. இப்பதானே பார்த்தேன். அதுக்குள்ள எப்படி மறந்தா? ஒருவேளை நான் பார்த்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேதத்தை எடுத்து ஓடிட்டானே என்னமோ. ஏன் சிரிக்கிறீங்க? விஜயா, எனக்கு இப்பதான் புரியுது. கிரிமினல் பசங்களா படிச்சு படிச்சு உனக்கு பிரமை ஏற்பட்டிருக்கு. இல்ல சங்கர், என் கண்ணால பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்னையே கொலைகாரன்னு சொன்னாலும் சொல்லுவ. இந்த இடத்தை விட்டு கிளம்பு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் கண்ணால பார்த்த அந்த பயங்கரமான கொலைக்காட்சியை என்ன மறக்கவே முடியாது. என் வாழ்நாள் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கொலைகாரன் என் கண்ணுல படாம இருக்க மாட்டான். அவனை நான் போலீஸ்ல ஒப்படைக்காம விடவும் மாட்டேன். அப்ப நானும் உனக்கு உதவி செய்யறேன். இப்பவா எங்க வீட்டுக்கு போறோம். வேண்டாம் சங்கர், என் மனசு சரியில்லை. அதோட நாளைக்கு இயரிங் இருக்கு, நான் போயாகணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிச்சயமா உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே, as you please. உட்கார். கல்யாண விஷயமா லெட்டர் எழுதியிருந்தாருன்னு சொன்ன பாருங்க, அந்த பெரியவர் இவர்தான். கும்பிடுறேன். வணக்கம். ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஐயாதான் பிரபல நீதிபதி. சுந்தரம்னு பேரு. ஐயா, அவங்க சமூகத்துல பொண்ணை பத்தி சில வார்த்தைங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா சொல்லுங்க. பொண்ணு நாட்டுப்புறங்க, அதனால குத்தம் இல்லை. எழுது படிக்க தெரியாதுங்க, அது ஒரு குறையும் இல்லை. பரம ஏழைங்க. பரவாயில்லைங்க. ஐயா, ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தாங்க. இருந்த சொத்தெல்லாம் வித்து தங்கச்சியை வக்கீலுக்கு. அப்படியா? வாழ்க. இவ்வளவு நாளா நான் கல்யாணம் செய்யாம காத்துக்கிட்டு இருந்ததே இப்படி ஒரு பெண்ணுக்காக. என்ன, இறந்து போன என் தாய் இருந்தா இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவாங்களோ, என் தம்பியை எப்படி பொறுப்பா கவனிச்சுக்குவாங்களோ, அப்படி பொறுப்பா நடந்துக்கிற ஒரு பெண் தான் எனக்கு தேவை. அதுக்கு அழகோ அந்தஸ்தோ படிப்போ பணமோ தேவையில்லை. மனசு திறந்து சுருக்கமா சொல்றேனே, இந்த வீட்டுல மனைவிங்கிற பெயரால ஒரு தெய்வம் நடமாடணும். மனைவியை பார்த்தா கணவனுக்கு ஆசை ஏற்படணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, என் மனைவியை பார்க்கும் போது எனக்கு பயமும் பக்தியும் உண்டாகணும். பொண்ணோட போட்டோ பாருங்க. பேர் என்ன? ஜானகி. முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. பொண்ணு பாக்குறது மத்த சம்பிரதாயங்கள்லாம் எந்த ஆடம்பரமும் தேவையில்லை. ஐயா, எங்க அப்பா ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர். ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. இருந்தாலும் ஒரு எளிமையான குடும்பத்து பெண்ணை தேர்ந்தெடுத்து தான் கல்யாணம் கிட்டார். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழ வைக்கணும்ன்ற என்னுடைய அப்பாவுடைய அந்த கொள்கையை தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால என் கல்யாணம் ரொம்ப எளிமையான முறையில் நடந்தா போதும். கல்யாண செலவு கூட என்ன சேர்ந்ததுதான். வரதா, பஞ்சாங்கத்தை எடுத்துக்கா. மன்னிக்கணுங்க, கல்யாணம் அவங்க பூர்வீக கிராமத்துல தான் நடக்கணும்னு பொண்ணோட விருப்பம்ங்க. அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சு. இன்னும் எளிமையா நடக்கும். ஐயா இந்தாங்க. அப்புறம் மேல பேச வேண்டாம், நாளை பாருங்க. என்னன்னா, எனக்கு தெரியாமலே கல்யாணமா? உனக்கு தெரியாமல? சங்கர், இவங்க தான் உனக்கு அண்ணியா வர போறாங்க. எப்படி? ரொம்ப அம்சமா இருக்காங்க.